குருவின் தினம் ஒரு சுவடுகளில் யாரெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் மறுமை ஆராயும் ஒவ்வொரு செயல்நடையாகட்டும், உரைநடையாகட்டும், இல்லை புத்தக ஏடுகளாகட்டுங்க, எல்லாத்தையுமே தன்னுடைய தனி சுவடுகளில் காட்டின ஒவ்வொரு குருமார்களாகட்டும், அவங்களுடைய பெயர்களும் சரி, அவருடைய முத்திரையும் செய்யுங்க. இதுவரை நினைக்கிற நம்ம ஒவ்வொரு வார்த்தையிலையும் யார் அந்த பதிப்பின் நாயகன்னு எல்லோருமே குழம்பிக்கிட்டு தாங்க இருக்கிறோம். எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பாடலெல்லாம் எழுதினவங்க அவங்க தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் ஒவ்வொருத்தருமே தனக்குள்ளே இருக்கிற பகுப்பாய்வின் மறுபகுப்பாய்வுக்குள்ளே செல்லும் பொழுதெல்லாம் தன் குருநாதரே தனக்குள் இருந்து உரைத்த ஒவ்வொரு வாசகத்திற்கும் தன் குருவே பெயர் சூட்டி அழைத்தார். அக்குருவின் பெயரே என் பெயராகட்டும்னு சொல்லி தான் அந்த குருநாதருடைய பெயரை தன் பெயருக்கு சூட்டி கொட்டாங்களாங்க. இதில் பல பேர் இன்றைய காலகட்டத்தில் செயல்நடைய படிக்கிறவங்க அவங்களுடைய கருத்துக்கேற்ப தான் அந்த விளக்கத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை மாணிக்கவாசகருடைய மறுபகுப்பாய்வு கூட எடுத்துக்கலாங்க. இன்று வரை அவர் சொல்ல சிவபெருமானே வந்து எழுதினார்ன்ற ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை தாங்க இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறோம். குருங்கிறவரை அவர் சிவனா நினச்சி தனக்குள் இருக்கிற குருநாதர் மாணிக்கமாக இருந்து சொல்ல தன் வாயில் இருந்து அவர் வெளிப்படுத்திய ஒவ்வொரு வாசகம்தான் அவருக்கான பெயராக சூட்டப்பட்டதுன்னா, அந்த மாணிக்கங்கிறதே தன்னுடைய பெயர் அல்ல, தன் குருவின் முழு நாதம்ங்கிறத அந்த இடத்துல வெளியிட ஆசைப்பட்டாராங்க. அப்படி சொல்லும் பொழுது தான் நானின்றி நீ இல்லை, நீ இன்றி நான் இல்லைன்னு அந்த நானுங்கிறது தன் குருநாதர் தான், அவருடைய பெயர் தான் என்னுடைய பெயர் தான் அவர் பெயராக இருக்கணும்னு அந்த இடத்துல ஆசைப்பட்டாராங்க. இன்றும் ஒவ்வொரு தலசுவடுகள்லையும் யாருக்கெல்லாம் நான் என்பதன் பொருளை தன் குருநாதருங்கிறதுல உணரும் பட்சத்தில் அதற்கான பெயரை அவருக்கே சூட்டி அழகு பார்க்கவும் ஒவ்வொரு இடத்துல கிரீடத்தை சுற்றுவதும் தன் குரு தாங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணங்க.